Hello everyone, this is 4G and 5G communication networks. In this video, we have to see the topic is introduction and evolution of 4G and 5G, system key components of 4G and 5G, application of 4G and 5G. So first இந்த introduction and evolution பார்க்கறதுக்கு முன்னாடி 1G, 2G, 3G அதோட introduction அது எப்படி evolve ஆச்சுன்னு பார்க்கலாம். So first generation. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ண டெக்னாலஜி என்னன்னா அட்வான்ஸ்டு மொபைல் ஃபோன் சிஸ்டம் டெக்னாலஜி, அதாவது ஏஎம்பிஎஸ் சொல்கிறோம். ஸோ இது மெயினாக அனலாக் சிக்னல் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு 2.4 கிலோபிட்ஸ் பெர் செகண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஒன்லி வாய்ஸ் சர்வீஸ் மட்டும்தான், வாய்ஸ் கால்க்கு மட்டும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு இதோட வாய்ஸ் குவாலிட்டி வந்து ஒரு புவராக இருக்கும், இன்சஃபிஷியன்ட் பேட்டரி லைஃப் இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்பெக்ட்ரம் எஃபிஷியன்சி ரொம்ப லோவாக இருக்கும். இதோட ஹேண்ட் ஆஃப் டெக்னாலஜியும் ரொம்ப புவராக இருந்துச்சு. அது மாதிரி செக்யூரிட்டியும் ரொம்ப புவராக இருக்கும். ஸோ இது வந்து டெவலப்ட் இன் 1980s டு கம்ப்ளீட்டட் இன் 1990s இருந்துச்சு. இது மெயினாக வாய்ஸ் கால்க்கு தான், ஒரே நேஷன் ஃபுல்லாக வாய்ஸ் காலுக்கு இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து 2Gன்றது செகண்ட் ஜென்ரேஷன். இதில் யூஸ் பண்ண டெக்னாலஜி என்னென்னா ஜிஎஸ்எம்னா குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னால் அதே மாதிரி டெவலப் லேட் 1980s அண்ட் கம்ப்ளீட்டட் இன் லேட் 1990s. ஸோ இது பேஸ்ட் ஆன் த டிஜிட்டல் சிஸ்டம். ப்ரீவியஸாக பார்த்தது அனலாக் சிஸ்டம், இது வந்துட்டு டிஜிட்டல் சிஸ்டம். ஸோ டிஜிட்டல் சிஸ்டம்னும் பொழுது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஜிஎஸ்எம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க டேட்டாஸை. ஸோ இது மெயினாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாய்ஸ் கால் கூட அடிஷ்னலாக எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுறது இதில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் பேக்கெட் ஸ்விட்ச் நெட்வொர்க் டொமைன் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பேக்கெட் ஸ்விட்ச் அண்ட் சர்க்யூட் ஸ்விட்ச் டொமைன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஜிபிஆர்எஸ், சிடிஎம்ஏ அண்ட் எட்ஜ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த செகண்ட் ஜென்ரேஷனில் நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னென்னா தேர்ட் ஜென்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா யூஎம்டிஎஸ்னா யூனிவர்சல் மொபைல் டெலிஃபோன் கம்யூனிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஜிஎஸ்எம் ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு வேறு யூஎம்டிஎஸில் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா வைட் பேண்ட் கோட் டிவிஷன் மல்டிபிள் அக்சஸ். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு மல்டிபிள் அக்சஸ் டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் ஆல்ரெடி படிச்சிருப்போம் சிடிஎம்ஏ, டிடிஎம்ஏ, எஃப்டிஎம்ஏ என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் அந்த டெக்னாலஜி வந்துட்டு இதில் யூஎம்டிஎஸில் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா WCDMA, அதாவது வைட் பேண்ட் கோட் டிவிஷன் மல்டிபிள் அக்சஸ் டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் யூஸ் பண்ண டெக்னாலஜின்றது வேறு, மல்டிபிள் அக்சஸ் டெக்னிக்ன்றது வேறு. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு வைட் பேண்ட் கோட் டிவிஷன் மல்டிபிள் அக்சஸ் டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இது ஸ்பீட் அப் டு 2 Mbps இருந்துச்சு. அதே மாதிரி இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்டிங் அண்ட் ரிசீவிங் த ஹியூஜ் இமெயில் மெசேஜஸ் சென்ட் பண்ணுறதுக்கும், அந்த மாதிரி ஹை ஸ்பீட் வெப் அக்சஸை அண்ட் இம்ப்ரூவ்டு, அதோட கம்பேர் பண்ணும்போது செக்யூரிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது மாதிரி வீடியோ கான்ஃபரன்சிங், 3D கேமிங்கு, ப்ராட்பேண்டிங் கேப்பபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஸ்ட்ரீமிங் டிவி, மொபைல் டிவி, ஃபோன் கால்ஸு இதை மாதிரிலாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் என்ன அப்படி அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு 11 செகண்ட்ஸில் 1.5 minutes வீடியோ வந்து நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும். ஒரு MP3 மியூசிக்கை, இப்போ ஒரு MP3 மியூசிக் வந்து 3 minutesல நமக்கு டவுன்லோட் பண்ண முடியல அளவுக்கு ஸ்பீடு நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இதுதான் வந்து 3Gயில் யூஸ் பண்ண டெக்னாலஜி. 3Gயில் நமக்கு வந்து என்ன பேஸ் ஸ்டேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் நோட்பின்ற ஒரு பேஸ் ஸ்டேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நோட்பி மூலமாக நமக்கு வந்து ரேடியோ அக்சஸ் நெட்வொர்க் அண்ட் கோர் நெட்வொர்க் மூலமாக கனெக்ட் பண்ணி நமக்கு வந்து டேட்டாஸ் நெட்வொர்க் வந்து கனெக்ஷன்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ தேர்ட் ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 3 என்டிட்டிஸ் தான் இருக்கும். ஒன்று என்னென்னா யூசர் எக்யூப்மெண்ட், அடுத்து ரேடியோ அக்சஸ் நெட்வொர்க்கு அண்ட் தென் கோர் நெட்வொர்க். இது 3த்தையும் கம்பேர் பண்ணி தான் இருக்கும். யூசர் எக்யூப்மெண்ட்னா நம்ம யூஸ் பண்ணுற மொபைல்ஸ், 2G 3G மொபைல்ஸு. ஸோ அதுதான் யூசர் எக்யூப்மெண்ட். ரேடியோ அக்சஸ் நெட்வொர்க் அப்படின்னா என்னென்னா இது இன்க்ளூட்ஸ் நோட்பி ஃபங்க்ஷன் அண்ட் ரேடியோ நெட்வொர்க் கண்ட்ரோலர். அந்த நோட்பியும் அண்ட் தென் ரேடியோ நெட்வொர்க் கண்ட்ரோலர் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணது தான் இந்த ரேடியோ அக்சஸ் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. நோட்பின்றது இதில் யூஸ் பண்ண இந்த பேஸ் ஸ்டேஷனை தான் நம்ம வந்து நோட்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ப்ரொவைட் த ஏர் இன்டர்ஃபேஸ். நோட்பி என்ன பண்ணுதுன்னா ஏர் இன்டர்ஃபேஸை ப்ரொவைட் பண்ணுது. அதே மாதிரி RNC, அதாவது ரேடியோ அக்சஸ் கண்ட்ரோலருக்கு என்ன பண்ணுதுன்னா ஏர் இன்டர்ஃபேஸை ஓவரால் நெட்வொர்க்குக்கும் வந்து மேனேஜ் பண்ணுது.
ஓகேவா. இது என்ன பண்ணுதுன்னா நோட் பி வந்துட்டு இந்த ஏர்ஃப் இன்டர்ஃபேஸை ப்ரொவைட் பண்ணுது. ஆர்என்சி என்ன பண்ணுதுன்னா ஓவராலாக அந்த நெட்ஒர்க்கை அந்த ஏர் இன்டர்ஃபேஸை மேனேஜ் பண்ணி அண்ட் கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்து கோர் நெட்ஒர்க். இதோட கோர் நெட்ஒர்க் மெயினாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஸ்விட்சிங், நெட்ஒர்க் ஸ்விட்சிங் சப் சிஸ்டம் அண்ட் என்எஸ்எஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா ஒரு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் போல செயல்பட்டு ஒரு கோர் நெட்ஒர்க்குக்கும் ஒரு சர்க்யூட் ஸ்விட்சிங் நெட்ஒர்க்கும் இடையில ஒரு கனெக்ஷனை ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா. இதுதான் ஓவராலாக 3Gயில் யூஸ் பண்ண டெக்னாலஜி. இதில் வந்து ஹோம் ஹெச்எல்ஆர் அதாவது ஹோம் லொக்கேஷன் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலமாக நமக்கு வந்து எம்எஸ்சிக்கும் அதாவது மொபைல் ஸ்விட்சிங் சென்டருக்கும் மற்ற அத்தனிகேஷன் சென்டர் அண்ட் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி சென்டர் இதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக 3Gயில் யூஸ் பண்ண டெக்னாலஜி. அடுத்து 4G. ஸோ 4Gன்றது 2008 மார்ச்சில் வந்து இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் ரேடியோ கம்யூனிகேஷன் செக்டரால் அனௌன்ஸ் பண்ண அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமாக அனௌன்ஸ் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா லாங் டேர்ம் எவல்யூஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த 4G டெக்னாலஜி நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது மெயினாக எப்படி இருக்குன்னா இதோட ஸ்பீடு வந்து ஹையராக இருக்கும். அதாவது டவுன்லோட் ஸ்பீட் வந்து 100 Mbps இருக்கும். அதே மாதிரி 3Gயை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து மல்டிமீடியா நியூஸ் பேப்பர்ஸு அதே மாதிரி டு எபிலிட்டி வாட்ச் ப்ரோக்ராம் மோர் அவுட்ஸ்டாண்டிங் குவாலிட்டி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த டேட்டா சிக்னிஃபிகன்ட்லி குயிக்கர் தென் த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன். ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குயிக்கராக நமக்கு வந்து குவாலிட்டி சர்வீஸ் கொடுக்கும், வீடியோ குவாலிட்டி. அதே மாதிரி பார்த்தோன்னா எம்எம்எஸ், வீடியோ சேட்டு, மொபைல் டிவி, ஹெச்டிவி கண்டென்ட்டு, டிஜிட்டல் வீடியோ ப்ராட்காஸ்டிங், அந்த மாதிரி மினிமல் சர்வீசஸ், வாய்ஸ் அண்ட் டேட்டா, இந்த மாதிரி ரொம்ப பேண்ட்வித் இன்டென்சிவாக சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஓகேவா. இதோட மெயின் கேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஹை ஸ்பீட் 10 Mbps டு 1 Gbps வரைக்கும் நமக்கு வந்து டேட்டாஸ் வந்து ஸ்பீடு இருக்கும். ஸோ ஹை குவாலிட்டி ஸ்ட்ரீமிங் வீடியோஸு அது மாதிரி வைஃபை, வைமேக்ஸு இது மாதிரி இதோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி இதோட செக்யூரிட்டி ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேவா. இது வந்து பார்த்தோம்னா லோ காஸ்ட் பர் பிட்டாக இருக்கும். அதே மாதிரி பேட்டரி யூசேஜும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இதில் வந்துட்டு எக்ஸ்பென்சிவ் எக்யூப்மெண்ட் வந்து நெசசரி டு பில்ட் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நெட்ஒர்க்காக இருந்துச்சு. அதே மாதிரி இதில் வேறு என்ன அப்படின்னு சொன்னால் இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா லாங் டேர்ம் எவல்யூஷன் அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. லாங் டேர்ம் எவல்யூஷன் அப்படின்றது 4Gயில் யூஸ் பண்ண டெக்னாலஜி. அதே மாதிரி இதில் யூஸ் பண்ண பேஸ் ஸ்டேஷன் என்னன்னா நோட் பின்னு சொல்லுவோம். நோட் பின்னா எவால்யூஷன் நோட் பி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இதோட ஆர்கிடெக்சர் டயக்ராம் பார்த்தோம்னா இதுதான். ஸோ இதில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா நோட் பி அப்படின்றது இதோட ஆர்கிடெக்சர் டயக்ராமு. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் எவால்வ்டு பேக்கெட் எவால்வ்டு நோட் பின்னு சொல்லுவோம். ஸோ எவால்வ்டு நோட் பின்றது ஏர் இன்டர்ஃபேஸும் ப்ரொவைட் பண்ணும். அதே மாதிரி ரேடியோ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ரெண்டுத்துமே வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா. அப்போ ரேடியோ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்னன்னா ஐபி ஹெட்ரட் கம்ப்ரெஷன் பண்ணுறது, அதே மாதிரி யூசர் டேட்டா என்கிரிப்ஷன் பண்ணுறது, அது மாதிரி ரவுட்டிங் பண்ணுறது, சர்வீசிங் கேட்வே இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது என்னன்னா இந்த ரேடியோ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட வேலை. ஸோ ரேடியோ இன்டர்ஃபேஸ்ன்றது ரேடியோ இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணுன்னா நோட் பிக்கு செவரல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். அதாவது என்ன அப்படின்னா எம்எம்இ, எஸ்ஜிடபிள்யூ, பிடிஎம், ஏடிபி இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுச்சு. ஸோ இது ஃபர்தராக இது ஒன்று ஒன்றா என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹோம் சப்ஸ்கிரைபர் சர்வர். ஸோ ஹோம் சப்ஸ்கிரைபர் சர்வர்ன்றது என்னென்னா உன்னோட டேட்டா பேஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ப்ரொஃபைலு அண்ட் தென் அத்தனிகேஷன் இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது என்னென்னா ஹோம் சப்ஸ்கிரைபர் சர்வர்னு சொல்கிறாங்க. அதாவது ஹெச்எஸ்எஸ். ஓகேவா. ஸோ இந்த ஹெச்எஸ்எஸ்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் அத்தன்டிகேஷனோட எல்லா இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி சப்ஸ்கிரைபரோட ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷனு, ஐபி அட்ரஸு இது எல்லாமே வந்துட்டு நமக்கு இந்த ஹோம் சப்ஸ்கிரைபர் சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த 4Gயில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 4Gயை பொறுத்த வரைக்கும் நோட் பின்ற ஒரு பேஸ் ஸ்டேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேஸ் ஸ்டேஷன் வந்து ரேடியோ அக்சஸ் நெட்ஒர்க்கும் பண்ணும், இன்டர்ஃபேஸும் பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த
அடுத்து என்னன்னா சர்விங் கேட்வே SGW. ஸோ SGWன்றது என்ன அப்படின்னா ஒரு யூசர் பிளேனு. இது என்ன பண்ணுன்னா இன்டர் eNodeB அண்ட் ஹேண்ட் ஓவர் த மொபிலிட்டி பிட்வீன் த 3GP நெட்ஒர்க். அதாவது 3GP நெட்ஒர்க்கும் யூஇக்கும் இடையில உனக்கு ஒரு இன்டர் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து என்ன பண்ணா ரவுட்டிங் அண்ட் தென் ஃபார்வர்டிங் த டேட்டா பேக்கெட் பிட்வீன் த eNodeB அண்ட் தென் பேக்கெட் டேட்டா நெட்ஒர்க் கேட்வே அதாவது PDN கேட்வேக்கும் அதே மாதிரி eNodeBக்கு இடையில டேட்டா பேக்கெட்ஸை ரவுட்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரவுட்டிங்னா நமக்கு தெரியும். ஸோ பல பாத்தில் வந்து எது பெஸ்ட் பாத்துன்னு சூஸ் பண்ணுறது தான் ரவுட்டிங்கு. ஸோ இந்த ரவுட்டிங் பிட்வீன் தி eNodeB அண்ட் தென் பேக்கெட் டேட்டா நெட்ஒர்க் கேட்வே இது ரெண்டுத்துக்கும் ரவுட்டிங் அண்ட் ஃபார்வர்டிங் த டேட்டா பேக்கெட் பண்ணுறது இந்த சர்வீசிங் கேட்வேயோட வேலை. அதே மாதிரி அடுத்து என்னன்னா பேக்கெட் டேட்டா நெட்ஒர்க் கேட்வே PGW. ஸோ PGW அப்படின்னா என்னன்னா இட் ப்ரொவைட் த UE with connectivity to the external packet data network such as internet. ஸோ இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறது தான் இதோட வேலை. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா சம் பாலிசிஸ் இருக்கும். பாலிசி அண்ட் சார்ஜிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது PCEFன்னு சொல்கிறோம். அதாவது பாலிசி அண்ட் சார்ஜிங் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் இது டேக் கேர் பண்ணிக்கும். விச் இன்க்ளூட்ஸ் த ஆஃப் QoS ஆன்லைன் ஆஃப்லைன் ஃப்ளோ பேஸ்டு சார்ஜிங் டேட்டா ஜென்ரேஷன் பேக்கெட் இன்ஸ்பெக்ஷன் லாஃபுல் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாமே இதில் இருக்கும். ஸோ பேக்கெட் டேட்டா நெட்ஒர்க்ன்றது ஓவராலாக இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணும். ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் பாலிசி அண்ட் சார்ஜிங் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். இது என்னென்ன டேக் கேர் பண்ணிக்கும்னா QoS ஆன்லைன் ஆஃப்லைன் ஃப்ளோ பேஸ்டு சார்ஜிங் ஜென்ரேஷன் அண்ட் தென் பேக்கெட் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் லாஃபுல் இன்டர்செப்ட் இது எல்லாமே இது வந்து ஹேண்டில் பண்ணும். அடுத்து என்ன பார்த்தோன்னா MME. MMEன்னா மொபிலிட்டி மேனேஜ்மெண்ட் என்டிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இது மெயினாக எதுக்குன்னு சொன்னால் யூஇயை ஐடென்டிஃபை யூஇனா யூசர் எக்யூப்மெண்ட். ஸோ யூசர் எக்யூப்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அண்ட் தென் செக்யூரிட்டி பேராமீட்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த MME யூஸ் ஆகுது. இது வந்து ஒரு கண்ட்ரோல் பிளேன். ஸோ கண்ட்ரோல் பிளேன்ன்றது என்ன அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ என்னென்ன தான் மேனேஜிங் த செஷன் ஸ்டேட்டஸையும் அதே மாதிரி அத்தன்டிகேஷனையும் ப்ரொவைட் பண்ணுறோம் மேனேஜ் பண்ணும். செஷன்னா நமக்கு வந்து இன்டர்நெட் வந்து ஆன் ஆச்சுன்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது செஷன் ஒரு டெம்பரரி கனெக்ஷன் கொடுக்குறது அதான் செஷன் ஸ்டேட்னு சொல்கிறோம். ஸோ அந்த செஷன் ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணுறதும் அத்தன்டிகேஷன் அத்தாரைசேஷன் அப்படின்னு ரெண்டு இருக்குது. அத்தன்டிகேஷன்னா என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது நீங்கள் தானா உங்களுக்கு இது உங்கள் டேட்டா பேஸை வச்சு நீங்கள் தானே ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து அத்தன்டிகேஷன் சொல்கிறாங்க. அத்தாரைசேஷன்னா ஒன்ஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுறது அத்தாரைசேஷன். ஸோ இது வந்துட்டு பார்க்குறது என்னென்னா இந்த மொபிலிட்டி மேனேஜ்மெண்ட் என்டிட்டின்னு சொல்கிறோம். ஓகேவா. அடுத்து என்னென்னா பாலிசி அண்ட் கண்ட்ரோல் ரூல்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ பாலிசி அண்ட் கண்ட்ரோல் ரூல்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா PCRF. அதாவது இது என்ன பண்ணுதுன்னா அதில் இருக்குது பாலிசி அண்ட் சார்ஜிங் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இதான் வேலை, இதுதான் இதோட வேலை. சப்ஸ்கிரைபர் கூட என்ன பாலிசி இருக்குது எவ்வளோ சார்ஜிங் பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன பாலிசியில் நீங்கள் போட்டிருக்கீங்க சார்ஜ் பண்ணியிருக்கீங்க உங்களோட டேட்டா எந்த பாலிசியில் நீங்கள் வந்துட்டு அதில் போட்டிருக்கீங்க அதே மாதிரி எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது சப்ஸ்கிரைபரோட சார்ஜிங் அண்ட் பாலிசி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் இதோட வேலை. ஓகேவா. இது பார்த்தோன்னா QoS ஃபார் த IMPS அண்ட் தென் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த QoS இன்டர்நெட் பேரியர் மூலமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது என்னென்னா ஃப்ளோ பேஸ்டு சார்ஜிங் ரூல்ஸ். நம்ம எவ்வளோ நெட்ஒர்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதை பொறுத்து இதை வந்து சார்ஜிங் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இது பார்த்தோன்னா லோ பவர் IoT டிவைஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்தோன்னா LTEல வந்து டேட்டா கனெக்ஷன் அண்ட் தென் கால் ஃப்ளோ ரெண்டுமே இருக்குது. ஸோ டேட்டா கனெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இதுக்கும் 3Gக்கும் அண்ட் 4Gக்கும் லாட் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். பட் ஒரு லிட்டில் டிஃப்ரென்ஸும் இருக்கும். அதோட கொஞ்சம் அட்வான்டேஜஸாகவும் இருக்கும். இதில் என்ன சேமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் பேஸ்ட் ஆன் த இன்டர்நேஷ்னல் மொபைல் சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி அதாவது IMSI அப்படின்னு சொல்கிறோம். சிம் கார்டில் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த சிம் கார்டில் இருக்கிற அந்த இன்டர்நேஷ்னல் மொபைல் சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி சிம் கார்டில் இருக்கிற அந்த ஃபோன் நம்பரை வந்து ஃபஸ்ட்டு பிக் பண்ணும். ஸோ ஓகேவா. The mobile phone picks the right service providers. The phone then request to the radio resource from the eNodeB. ஸோ நம்மளோட மொபைல் சிம் கார்டில் இருக்கிற அந்த IMSI பேஸ் பண்ணி நமக்கு வந்து ரேடியோ ரிசோர்ஸை வந்து நமக்கு eNodeBக்கு வந்து
ரெக்வெஸ்ட்டாக கொடுக்கும். ஸோ இ-நோட் பி என்ன பண்ணணும்னா அலோகேட் பண்ணும். ஃபஸ்ட்டு என்னன்னா நம்ம மொபைல் ஃபோன் சிம் கார்டில் இருக்க அந்த ஐஎம்எஸ்ஐ பொறுத்து நமக்கு வந்து இ-நோட் பிக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்கும். இதுக்கு வந்து இருக்குன்னா டேட்டா கனெக்ஷனுக்கு ஓகேவா. இந்த இ-நோட் பிக்கு வந்துட்டு ரேடியோ ரிசோர்ஸை வந்துட்டு அலோகேட் பண்ணும். ஸோ ரெக்வெஸ்ட் கொடுக்கும் இ-நோட் பிக்கு. ஸோ இ-நோட் பி என்ன பண்ணா ரேடியோ ரிசோர்ஸ் வந்து மொபைல் சப்ஸ்கிரைபருக்கு அலோகேட் பண்ணும். அதே மாதிரி இதில் பார்த்தோம்னு சொன்னால் the movement of mobile equipment gets the radio source if start displaying the wireless bar signal bar வந்து wireless signal bar வந்து ப்ரொவைட் பண்ணும். then the mobile device then the attach the request to the network. அதுக்கப்புறம் என்னன்னா மொபைல் டிவைஸ் வந்து அதை வந்து அட்டாச் டு த ரெக்வெஸ்ட் நெட்வொர்க் கூட அட்டாச் பண்ணிக்கும் அந்த ரெக்வெஸ்ட். இந்த அட்டாச் ரெக்வெஸ்ட் வந்து ரீச்சஸ் டு த எம்எம்இ. ஸோ இந்த அட்டாச் வந்து எம்எம்இ கூட அட்டாச் ஆகும். ஓகேவா. ஸோ அட்டாச் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டேக்கன் டு த இபிசி, அதாவது எவால்டு பாக்கெட் கோருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு டேக்கன் ஆகும். அது வந்து அத்தன்டிகேட் டு த சப்ஸ்கிரைபர் பேஸ்ட் ஆன் த சிம் கிரெடிட்டர். ஸோ இந்த சிம் கார்டோட அந்த கிரெடிட்டர் பேஸ் பண்ணி இது வந்து அத்தன்டிகேஷனை ப்ரொவைட் பண்ணும். ஸோ அப்புறம் என்ன பண்ணுன்னா எம்இமி ரிட்ரைவ்ஸ் த சப்ஸ்கிரைபர் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் டு த ஹச்எஸ்எஸ்க்கு எம்இமி வந்து ரிட்ரைவ் பண்ணும் இன்ஃபர்மேஷனை பேஸ்ட் ஆன் த ஹச்எஸ்எஸை பொறுத்து. அடுத்து என்னன்னா எம்எம்இயோட இஷ்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யூஏ வந்து ரன் பண்ணும். அதே மாதிரி சேலஞ்ச் அகைன்ஸ்ட் த சிம் கார்டுக்கு அகைன்ஸ்டாக ஏதாச்சும் இருந்துன்னு சொன்னால் அதில் இருக்க சேலஞ்சஸை வந்துட்டு இது பார்த்துக்கிட்டு தான் இதோட மெயின் வேலை. ஓகேவா. அடுத்து என்னன்னா எம்எம்இ வேலிடேட்ஸ் த அத்தன்டிகேஷன் ரெஸ்பான்ஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் retrieved from the HSS and then the subscriber is now authenticated அப்படின்னும் பொழுது once mobile subscriber authenticated ஆச்சுன்னு சொன்னால் இபிசி proceed the session initiate the process. ஓகேவா. அடுத்து என்னன்னா எம்எம்இ send the create session to request to the serving gateway. அதே மாதிரி the serving gateway set up to the tunnel with the PDN gateway. அடுத்து என்னன்னா as the part of establishing the tunnel, the PG downloads policy the information from the PCRF and apply to the subscriber content. ஓகேவா. அடுத்து once the tunnel create ஆச்சுன்னு சொன்னால் the MME responds back to the UE and attach the accept to the barrier. ஓகேவா. இதே மாதிரி தான் நமக்கு வந்து இந்த டனல் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா. அடுத்து இதில் வாய்ஸ் கால் எப்படி இருக்குன்னா சர்க்யூட் ஸ்விட்ச்டு ஃபுல் பேக் அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணி நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வாய்ஸ் ஓவர் எல்டிஇ மூலமாக நமக்கு வந்து இந்த நெட்வொர்க் வந்துட்டு நமக்கு வாய்ஸ் கால் வந்து யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் ஓவர் எல்டிஇ மூலமாக நமக்கு பண்ணலாம். அதாவது வாய்ஸ் கால் வந்து 4G டெக்னாலஜி 2 டெக்னாலஜி மூலமாக பண்ணியிருக்காங்க. ஒன்று சர்க்யூட் ஸ்விட்ச்டு ஃபுல் பேக், இன்னொன்று வந்துட்டு வாய்ஸ் ஓவர் எல்டிஇ. இந்த 2 டெக்னாலஜி மூலமாக நமக்கு வந்துட்டு வாய்ஸ் கால் வந்து 4G நெட்வொர்க்கில் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா 5G. ஓவராலாக 5Gயை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதை விட கம்பேர் பண்ணும்போது அதிகமான நமக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ 5G வந்து 5th ஜென்ரேஷன். ஸோ இது வந்து 2010ல் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த 5G டெக்னாலஜி பார்த்தோம்னு சொன்னால் இட் ஹேண்டில் த கட்டிங் டெக்னாலஜி, இட் ப்ரொவைட்ஸ் த கிளைண்ட் வித் ப்ரைஸ்லெஸ் ஹேண்ட்செட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கோர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். 5G நியூ ரேடியோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா பேக்கெட் ஸ்விட்ச்டு வயர்லெஸ் டெக்னாலஜி அண்ட் வித் ஹை த்ரோபுட் அண்ட் தென் எக்ஸ்டெண்டட் கவரேஜ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா OFDM, அதே மாதிரி மல்டிமீட்டர் அண்ட் தென் அலோ த டேட்டா ரேட்ஸ் அப் டு 20 Mbps செகண்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இதில் வந்துட்டு பார்த்தோம்னா அல்ட்ரா லோ லேட்டன்சி, அதே மாதிரி லேட்டன்சி மீன்ஸ் டிலே. ஸோ டிலே வந்து அல்ட்ரா லோ லேட்டன்சியாக இருந்துச்சு. அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் த பேக்கெட் டு த அனதர் டிவைஸ், ஒன் டிவைஸ் டு அனதர் டிவைஸ்க்கு வந்து ரொம்ப ஷார்ட்டர் டைமில் நமக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருந்துச்சு. அதாவது எப்படின்னா 5Gயில் 4Gயில் லேட்டன்சி ரேட் எவ்வளோ இருக்குன்னா 50 மில்லி செகண்ட்ஸில் இருந்துச்சு. அதே மாதிரி 5Gயை பொறுத்த வரைக்கும்னா 1 மில்லி செகண்ட்ஸ் தான் அந்த லேட்டன்சி ரேட் இருந்துச்சு. ஸோ அதனால் இதோட கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ஹையராக இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்பீட் பார்த்தோம்னா அப் டு 25 Mbps இருந்துச்சு. அதே மாதிரி லார்ஜ் ஸ்கேல் எனேபிள் பிட்வீன் த லார்ஜ் ஸ்கேல் டேட்டா ப்ரொவைட் பண்ணுச்சு. அப்லோடிங் அண்ட் டவுன்லோடிங் ஸ்பீட் வந்து ரொம்ப ரீச் நியூ ஹையாக
இருந்துச்சு. அதே மாதிரி விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க் ஆல்சோ சப்போர்ட்டட் த 5G நெட்ஒர்க். விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அதே மாதிரி இது மெயினாக ஃபோக்கஸ் அந்த எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் வெர்டிக்கல் ஹேண்ட் ஓவர் ஷுட் பி அவாய்டட். அதே மாதிரி இம்ப்ராக்டிக்கல் அதாவது நம்பர் ஆஃப் நியூ டெக்னாலஜி வந்து இது மூலமாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 5G மூலமாக வந்துட்டு நியூ டெக்னாலஜிஸ், இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி, மிடில்வேர், ஸோ இது மாதிரி நியூ டெக்னாலஜிஸ்லாம் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதில் யூஸ் பண்ண டெக்னாலஜி என்னன்னா என்ஆர் டெக்னாலஜி. இது மாதிரி இதில் யூஸ் பண்ண பேஸ் ஸ்டேஷன் பார்த்தோன்னா ஜென்ரேஷன் நோட் பி அப்படின்ற பேஸ் ஸ்டேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் மெயினாக யூஸ் பண்ணத நெட்ஒர்க் ஃபங்க்ஷன் என்னென்னா என்ஜியில் யூஸ் பண்ண நெட்ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த 11 ஃபங்க்ஷன்ஸ் தான் மெயினான ஃபங்க்ஷன். என்னென்னா ஏயுஎஸ்எஃப், அதாவது அத்தன்டிகேஷன் சர்வர் ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஏஎம்எஃப்னா அக்சஸ் அண்ட் மொபிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். அடுத்து டிஎன்னா டேட்டா நெட்ஒர்க். அடுத்து என்இஎஃப்னா நெட்ஒர்க் எக்ஸ்போஷர் ஃபங்க்ஷன். என்ஆர்எஃப்னா நெட்ஒர்க் ரீபோசிட்டரி ஃபங்க்ஷன். என்எஸ்எஸ்எஃப்னா நெட்ஒர்க் ஸ்லைஸ் செலெக்ஷன் ஃபங்க்ஷன். அதே மாதிரி பிசிஎஃப்னா பாலிசி கண்ட்ரோல் ஃபங்க்ஷன். செஷன் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்னா எஸ்எம்எஃப். அந்த மாதிரி யூடிஎம்னா யூனிஃபைட் டேட்டா மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். அடுத்து யூசர் பிளான் ஃபங்க்ஷன்னா யூடிஎஃப். இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபங்க்ஷன்னா ஏஎஃப். ஸோ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து 5G ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ.